ஒன் இந்தியா விசாட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். பிரைம் மினிஸ்டர் 11 வர்சஸ் இந்தியாக்கிடையே வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச், ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி நடந்தது. அதில் வந்து இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணிட்டாங்க 6 விக்கெட் வித்தியாசத்தில். முக்கியமாக வந்து இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஓப்பனிங் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக நல்லபடியாக போயிடுச்சு. அது சொதப்பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் மொதல் இன்னிங்ஸை தவிர்த்து ரெண்டாவது இன்னிங்ஸ்லாம் அவ்வளோ தூரம் ஒரு லாங் ஸ்டாண்டு பண்ணது வந்து ரொம்ப நல்ல பெரிய விஷயமா இருந்ததுனால அதை பார்த்து இதே இருக்கட்டும் நான் கீழே ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் ஆடினாரு. ரியலாக அந்த செகண்ட் டெஸ்ட் அடிலைடில் வந்து எப்படி ஆட போகிறாங்க, எங்கே ரோஹித் சர்மா ஆட போகிறான்ற விஷயத்தை வந்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்டில் வந்து ஒரு 5th பொசிஷனில் இறங்குவார். ஒருவேளை அந்த இடத்துக்கு போக போகிறாரோ அப்படின்ற ஒரு விஷயமா வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் அதுக்கான வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக கிடையாது. இது வந்து முழுக்க இந்த WTC பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து வழக்கமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு சீரிஸ் முடிஞ்சோடனே. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளும் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து ஒரு பாயிண்ட், அதாவது டேபிள்லேருந்து சரிக்கு கீழே போயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மேலே வந்துட்டாங்க. முக்கியமாக இப்போது நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது நியூசிலாந்தில். அதில் வந்து கிறிஸ்சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து தோற்று போயிட்டாங்க, இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க. ஜாக்கோப் பெத்தல் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு ஆடி இருக்காரு போல், அது வேறு ஒன்று. அண்ட் ஜோ ரூட் வந்து பார்த்திங்கன்னா 4th இன்னிங்ஸில் வந்து அதிகபட்சமான ரன்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் சச்சின் டெண்டுல்கரையுமே வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பட் நியூசிலாந்து இப்போ அஃபிஷியலி அவுட் ஆஃப் ரேஸ். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு கிடையாது, 50 தான் இருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணுமே அவங்க வின் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஒரு ஸ்ரீலங்கா கூட லைன் அப்பில் தான் இருக்கிறாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க, இந்தியா டாப் ஆன் த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, டாப் ஆன் த சார்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இல்லை 2 வின் பண்ணால் வந்து கேரண்டி. 2 வின் பண்ணணும். பட் ஆனால் 3 வின் பண்ணால் வந்து ஒரு சேஃப் பொசிஷன் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வின் பண்ணால் 4ல் வந்து இப்போ அப்கமிங்கில் 4 டெஸ்ட் வரப்போகுது. பிஜிடி தான் 2, 3, 4, 5 இந்த 4 வரப்போகுது. இந்த 4ல் வந்து இந்தியா வந்து 2 வின் பண்ணால் அவங்க ஓகே, ஒரு டீசெண்டாக அவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி, அவங்க ஒரு இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. 3னா அதுவே வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே அடுத்து அவே ஹோம் தான், ஒன் அண்ட் ஒன்லி அவே ஹோம் தான் ஆஸ்திரேலியா தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேம் ஸ்ரீலங்கா கூட ஒரு ஹோமில் இருக்குது. முக்கியமாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இப்போ அடுத்து வந்து 2மே ஹோம் சீரிஸ் தான். ஸோ அட்வான்டேஜ் ஆன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு தான் சொல்லணும். ஜெரால்ட் கோட்ஸி 2வது டெஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணாலும் முதல் டெஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல பேட்டிங் பார்த்தோம். டெம்பா பவுமா அவருமே நல்லா பேட்டிங் பண்ணார். ஜோர்சி வந்து பார்த்திங்கன்னா அவருமே ஒரு டீசெண்டாக தான் ஆடினார். அப்படின்றப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா ஆடினாங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வந்து எப்படி இருந்தாங்களோ அப்போ நான் அதை பற்றிலாம் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் சவுத் ஆஃப்ரிக்காமே இது வரைக்கும் கப் அடிக்காத ஒரு டீம் தான். ஆனால் இருந்தாலும் ஸ்ரீலங்கா வந்து இப்போ அப்கமிங்கில் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பெருசாக யாருமே வந்து ஏற்றுக்க முடியலையா இல்லை தெரியலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா வந்து இப்போ அப்கமிங்கில் 3-3 அப்படின்ற விஷயத்தை ஜெயிச்சாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கேமாகவே அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஹோமில் வந்து அவங்க ஸ்ரீலங்கா கூட ஹோமில் விளாட போகிறாங்க. ஸோ கொழும்புலையும் விளாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ கொழும்பில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஸ்ரீலங்கா 3 வின் பண்ணாங்கன்னா அஃபிஷியலாக அவங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த செகண்டில் வந்து வரதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா வந்து அடுத்த 6 இருக்குது. இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அப்புறம் ஸ்ரீலங்கா கூட 2 இருக்குது சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 2லையுமே வந்து பார்த்திங்கன்னா 6ல் மினிமம் 4 வின் பண்ணணும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இந்தியா அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்குறாலே கிடையாது. எல்லாருமே இன்க்ளூடிங் மீ இந்தியா வந்து முதல் டெஸ்ட்டில் தோத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் கம்மியாக தான் சொல்லியிருந்தேன். வந்து இந்தியாவுக்கு ஒரு 48, ஆஸ்திரேலியாவுக்கு 52 அப்படின்னு. அப்படிலாம் சொன்னது தப்புன்ற மாதிரி சும்மா அப்பப்பன்னு செம்மையாக அப்பி விட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க முதல் டெஸ்ட் பெர்த்தில். அடுத்து அடிலைடில் வருது. அடிலைடில் ஆல்ரெடி வந்து விராட் கோலி வந்து ஒரு தரமான ஒரு நாக்கு வேறு ஆடி வச்சிருக்கிறாரு. அடிலைடில் வந்து இந்தியாவுக்குன்னு தனி ஒரு ரெக்கார்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து லிட்டில் பிட் ஒரு ஃபேவரட் அங்கே இருந்தாலும் ஆஸ்திரேலியா கடும் கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அடுத்து பியூ வெப்ஸ்டர் வேறு வரப்போகிறாரு அப்படின்ற விஷயமும் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து ஸ்குவாட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பக்கா பலமாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அவுட் ஆஃப் ரேஸ். அது போக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து அது சத்தியமாக தெரியல. ஆனால் வின் பண்ணாங்க அப்படின்னா தே கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி, கோயிங் டு மேக் அ ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுமே வந்து ஒன் ஆஃப் பிக்கஸ்ட்டு டஃபஸ்ட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா போட்டிகளுமே வந்து இந்த 4 அணிகளுக்குள்ள இருக்கிற ரேஸ் மிகப்பெரிய ஒரு ரேஸ். ஸோ இந்த 4 பேரில் வந்து யார் அந்த 2 பேராக போக போகிறாங்க? அஃப்கோர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்கிறது ஒரு 2 பேர் தான். இந்தியா போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க. போயிட்டு இந்தியா வந்து நாக் அவுட்டில் தோத்துட்டு வெளியே வருவாங்க. ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போகுது. எதுக்கு அப்புறம் இதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க போகிறாங்கன்றது கேட்பாங்களான்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க 4 பேரில் வந்து இந்தியா ஒரு சைடு இப்போ ஒரு 2 மேட்ச் வின் பண்ணால் ஒரு லிட்டில் பிட் அவங்க சேஃப்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அடுத்து ஆஸ்திரேலியா போக முடியல அப்படின்னா ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை ஸ்ரீலங்கா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னா அது வந்து லார்ட்ஸில் நடக்க போகுது. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆஸ்திரேலியா 6 மேட்ச் இருக்குது, ஆனால் 4 ஜெயிக்கணும். ஸோ அதில் எப்படி யாரு கூட வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரியல. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் யார் அப்படின்றத வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ அந்த உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.